ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குக்கிங் எல்லாமே நான் தான். என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து தம்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் வந்து ராஜ்மாவும் பன்னீரும் போட்டு கொஞ்சமாக வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன். அதை வந்து லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து 2 முட்டை வந்து வேக வச்சு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அதில் வந்து மசாலாலாம் போட்டு பெரட்டின மாதிரி பண்ணிட்டேன். இதுவும் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்காக காலையில் வந்து சிம்பிளாக கொஞ்சமாக பண்ணது தான். எனக்கு வந்து கொஞ்சமாக அதில் எக்ஸ்ட்ரா பிரியாணி இருந்தது, அதுக்காக வந்து தயிர் பச்சடி பண்ணிவிட்டேன். தம்பி வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டான். அதில் வந்து முட்டையும் பிரியாணியும் மட்டும்தான் அவன் எடுத்துகிட்டு போவான். அவனுக்கு வந்து அதை பேக் பண்ணிவிட்டு தயிர் பச்சடியும் அதில் மீந்து போன பிரியாணியும் நாங்கள் வந்து சாப்பிட்ருவோம். எப்போவுமே அவனுக்கு கொஞ்சமாக தான் செய்வோம். அதாவது 2 லிட்டர் குக்கர் இருக்கும்ல, அதில் மட்டும் கொஞ்சமாக 1 டம்ளர் ரைஸ் வச்சு செஞ்சுருவோம் காலையில் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு. அப்புறம் என் பையனுக்கு இட்லி ஊற்றிட்டு அதில் வந்து மீந்து போன சட்னி இருக்கும்ல, அது வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க, நம்ம தான் சாப்பிட்டாகணும். அப்புறமா வந்து நைட்டு வச்ச சாம்பார் கூட இட்லி ஊற்றி காலையில் டிஃபன் வந்து முடிச்சாச்சு அந்த சட்னியும் வச்சு. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக தயிர் கறியும் ஒரு மசாலா பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ணியிருக்கேன் கல்யாண வீட்டு ஸ்டைலில். ரொம்பவே சூப்பராக இருந்தது. பர்ஃபெக்டான சிம்பிளான ஒரு லஞ்சை, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கப்போ ப்ரெட் இருந்தது. அதை வச்சு சில்லி, ஆனியன், சீஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.